நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்ட பேசுங்க. உங்களுடைய இப்போ பட்ஜெட் என்ன, எவ்வளோ லோன் போகலாம், எவ்வளோ கேஷு, மற்றபடி என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், எந்த ஏரியாவில் வாங்கலாம், இதை ஃபஸ்ட்டு சஜஷன் உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா லீகல் லாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாரு. அந்த லீகல் ஒப்பீனியனில் அவர் என்னென்னலாம் கேட்பார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்ரு, இபி, இதெல்லாம் கரண்ட் டேட் கட்டியிருக்கா அப்படின்ற சில கொரீஸ்லாம் கேட்பார். இதெல்லாம் நீங்கள் ஓனர்கிட்ட வாங்கி கொடுங்க. அந்த யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க. இந்த அன்டிவைடட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்ன லேண்டு காஸ்ட்டு, அங்கே என்ன மார்க்கெட் ப்ரைஸு, அங்கே என்ன கைட்லைன் வேல்யூ, அதுக்கு எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆகும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வேல்யூஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை வரும். நம்ம நியாயமான விலைக்கு தான் வாங்குகிறோம் அப்படின்ற விஷயங்கள். ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிறதுக்கு கையில் காசு போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. அது வேண்டாம். நீங்கள் ஹவுசிங் லோன் போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா வெல்த் கஃபே நேயர்களுக்கு மகிழ்ச்சியான வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கணும் அப்படின்னா எப்படி லாபகரமாக விற்கணும் அப்படின்னு நிறைய டிப்ஸு சொன்னேன். நிறைய பேர் பயனடைஞ்சதுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்குறீங்க, எப்படி ஒரு லாபகரமாக வாங்கிறது, ஒரு நியாயமான விலையில் யாரும் நம்மளை ஏமாற்றிட மாட்டாங்களோ அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னாலே அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு மெச்சூரிட்டி ஆகியிருக்கீங்க அப்படின் போதே ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அதுக்கே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் குடும்ப நண்பர்கள்கிட்ட பேசுங்க. உங்களுடைய இப்போ பட்ஜெட் என்ன, எவ்வளோ லோன் போகலாம், எவ்வளோ கேஷு, மற்றபடி என்ன ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், எந்த ஏரியாவில் வாங்கலாம், இதை ஃபஸ்ட்டு சஜஷன் உங்களுக்குள்ள பேசி முடிவு பண்ணுங்கள். இது பாயிண்ட்டு நண்பர்களே. அடுத்து ப்ராப்பர்ட்டியை சர்ச் பண்ணுங்கள். இது ரெண்டாவது பாயிண்ட்டு. எப்படி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே வாங்குறீங்களா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்க போகிறீங்களா அப்படின்றது. நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை போய் நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது டைரெக்டாக ஓனர் கூட நீங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசுங்க. பேசிவிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி பேப்பர்ஸ் செட்டு வந்து ஜெராக்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாரு. அந்த ப்ராப்பர்ட்டி செட்டு ஜெராக்ஸ் வந்து நீங்கள் லீகலுக்கு யூஸ் பண்ணுங்கள், அதே மாதிரி டெக்னிக்கலுக்கும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா லீகல் லாயர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து லீகல் ஒப்பீனியன் கொடுப்பாரு. அந்த லீகல் ஒப்பீனியனில் அவர் என்னென்னலாம் கேட்பார் அப்படின்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்ரு, இபி, இதெல்லாம் கரண்ட் டேட் கட்டியிருக்கா அப்படின்ற சில கொரீஸ்லாம் கேட்பார். இதெல்லாம் நீங்கள் ஓனர்கிட்ட வாங்கி கொடுங்க. அடுத்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் ஈஸி அப்ளை பண்ணி கொடுக்க சொல்லுவார். அதையும் ஓனர்கிட்ட வாங்கி கொடுங்க. அடுத்து நீங்கள் ஒரு வேல்யூவேஷன் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு கொடுப்பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு நியாயமான விலைக்கு தான் நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற ஒரு திருப்தி வரும். முதல்ல வந்து அந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங், ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வாங்குறீங்கன்னு வச்சுங்க. ஒரு 25 வருஷம் இருக்குது, 30 வருஷம் இருக்குன்னா டிப்ரிஷியேஷன் வேல்யூ, அந்த பில்டிங்க்கு டெப்ரிஷியேஷன் வேல்யூன்னு இருக்குது. அது அவர் கால்குலேஷன் பண்ணி கொடுப்பாரு. அடுத்து யூடிஎஸ். அந்த யூடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்டிவைடட் ஷேர்னு சொல்லுவாங்க. இந்த அன்டிவைடட் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்ன லேண்டு காஸ்ட்டு, அங்கே என்ன மார்க்கெட் ப்ரைஸு, அங்கே என்ன கைட்லைன் வேல்யூ, அதுக்கு எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் ஆகும், இது எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வேல்யூஷன் ரிப்போர்ட்டில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு தெளிவான சிந்தனை வரும். நம்ம நியாயமான விலைக்கு தான் வாங்குகிறோம் அப்படின்ற விஷயங்கள். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு எதுக்கு நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ண ஒரு 5000 10,000 அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அது வந்து செலவு கிடையாது, ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னும் போது ஒரு வேல்யூவேஷன் இன்ஜினியர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து யூடிஎஸ்க்கு இந்த காஸ்ட்டு, பில்டிங்க்கு இந்த காஸ்ட்டு, அதே மாதிரி பிளானு அப்ரூவல் கரெக்டாக இருக்கா, கிச்சன் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவார்.
இப்போ நம்ம வந்து அப்படி வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்காத நம்மளே ஒரு முடிவு எடுத்தோன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வாங்கின ப்ராப்பர்ட்டி காஸ்ட்டு நமக்கு அதிகமாக இல்லை கம்மியா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் அந்த வேல்யூவேஷன் இன்ஜினியர் கிட்ட கொடுத்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அவர் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் கொடுக்கும்போது இன்கேஸ் அதை விட அதிகமாகவும் இருக்கலாம் கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ அதிகமாக இருக்கும்போது பரவாயில்ல, நம்ம ப்ராப்பர்ட்டி அதை விட கம்மியாக தான் வாங்கியிருக்கோம் அப்படி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்க தேவையில்லை, நியாயமான விலைக்கு வாங்கியிருக்குன்னு நினச்சிக்கலாம். சரி, கம்மியாக கொடுத்துட்டாரு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்கும், ஐயோ நம்ம அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோமோ அப்படின்ற ஒரு கவலை இருக்கும். முக்கியமாக வந்து உங்கள் நண்பர்கள் சொல்லலாம், சார் இது அருமையான ப்ராப்பர்ட்டி, ஏரியா நல்ல இது, லொக்கேஷன் நல்ல இது அப்படின்னு. ஆனால் வெளியே நல்லா இருக்கும் ப்ராப்பர்ட்டி, நல்ல பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் இன்டெப்த்தாக பார்க்கும்போது தான் இப்போ வந்து அங்கே என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டு என்ஜினியரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது அவர் இன்டெப்த்தாக வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுப்பாரு. இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நியாயமான விலையில் தான் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்றது. இதெல்லாம் வேல்யூவேஷன் ரிப்போர்ட்டுக்குனுடைய பெரிய அட்வான்டேஜ் நண்பர்களே. இப்போ நீங்கள் ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 5,000 மேக்ஸிமம் 10,000 தான் இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ 5 லட்சமோ காஸ்ட் வந்து சேவிங் ஆகும். உங்களுக்கு ஒரு மன திருப்தி, ஓகே நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டான விலைக்கு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்றது. நீங்கள் இந்த ஒரு 5,000 10,000 இதுக்கு செலவு பண்ணுறதுக்கு சங்கடப்படாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அதிகமாக கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு மன இதுவும் இருக்காது. 3 லட்சம் 4 லட்சம் கம்மியாக கொடுத்துட்டோமா அப்படின்ற கவலையும் இருக்காது. ஒரு நியாயமான நல்ல விலையில் தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கோம். அவர் செல்லரும் நமக்கு நல்ல விலையில் தான் நியாயமான விலையில் கொடுத்துருக்காரு, நம்மளும் அதிகமாக வாங்கலை, ஒரு நியாயமான விலையில் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற ஒரு புரிதல் வரும். இதுக்கு வந்து இந்த வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது வந்து செலவு கிடையாது, ஒரு முதலீடு. நிறைய பேர் வீடு வாங்கும்போது ஆன் மெயின் ரோடு இருந்துட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அதில் சில ட்ராபேக்கும் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, மெயின் ரோட்டில் இருக்குன்னா முக்கியமாக வந்து இப்போ உங்களுடைய கெஸ்ட் யாராவது வராங்க வீட்டுக்கு அப்படின்னா, இப்போ வந்து பார்க்கிங் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டியில், அப்பார்ட்மெண்ட்டில். அவங்க வந்து வெளியே தான் நிறுத்தணும் ரோடு. அப்போ வந்து அங்கே போக்குவரத்து நெரிசல் அதெல்லாம் இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ குழந்தைங்க விளையாடுறதுக்கோ இல்லை பெரியவங்க வாக்கிங் போகிறதுக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் மெயின் ரோடு ப்ராப்பர்ட்டியில் வந்து அது கொஞ்சம் சாத்தியங்கள் கம்மி. இந்த ரெசிடென்ஷியல் இருக்கக்கூடிய ஏரியாவில் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து அங்கே பக்கத்தில் கடைலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் போகலாம், குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும். முக்கியமாக வந்து சப்தம் அதிகம் இருக்காது, ஒரு அமைதியாக இருக்கும். அதனால் வந்து ரோடு ஆன் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறத விட ஆஃப் மெயின் ரோட்டில் ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நண்பர்களே. அடுத்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னாலே முக்கியமாக அந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது, அதுக்கு லீகல் கரெக்டாக இருக்கா, டெக்னிக்கல் கரெக்டாக இருக்கா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிறதுக்கு கையில் காசு போட்டு வாங்கணும்னு நினைப்பாங்க. அது வேண்டாம், நீங்கள் ஹவுசிங் லோன் போகிறது நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது ஹவுசிங் லோனில் போகும்போது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னும்போது இப்போ சொந்தக்காரங்களோ நீங்கள் ஃபுல்லாக ஒரு ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா அவங்களும் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டியே காசு கொடுத்து வாங்கிட்டியா அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் போனீங்கன்னா முக்கியமாக அந்த இஎம்ஐயும் ஒரு காரணமாக சொல்லலாம், இது மாதிரி நான் ஹவுசிங் லோன் தான் போயிருக்கேன் அப்படின்றது. அதே மாதிரி பேங்க்கு மூலயமா நீங்கள் பார்க்கும்போது அந்த லீகலை வந்து பேங்க் வந்து ரொம்ப கிளியராக பார்ப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க இல்லையா, நாளைக்கு நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இன்கேஸ் லோன் கட்ட முடியலன்னா டைட்டில் கிளியராக இருந்தால் தான் அவங்க ஏலம் விட்டு விற்க முடியும். அதனால் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து ஹவுசிங் லோன் போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து டீவியேஷன் இருக்குது இல்லை அன்அப்ரூவ்டு இருக்குது அப்படின்னும் போது லோன் கிடைக்காது. அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியும் நீங்கள் தவிர்க்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஹவுசிங் லோன் போகிறது ரொம்ப நல்லது, சேஃப்டி, அதையும் செய்யுங்க. இந்த வீடியோவில் ஒரு வீடு வாங்கிறதுக்குனா என்னென்ன அம்சங்கள் நம்ம பார்த்து வாங்கணும் அப்படின்ற நிறைய டிப்ஸ் கொடுத்தேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ற டிப்ஸும் நிறைய இருக்குது, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.